நீங்க இதுவரைக்கும் செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் சேர்ந்துதான் உங்கள இந்த நிமிஷத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. உங்க வாழ்க்கையில இப்போ நடக்கிற நல்லது, கெட்டது, அசிங்கம் எல்லாமே உங்க கடந்த கால செயல்களோட ஒரு ஸ்கோர் போர்டு தான். இதை ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இதிலிருந்து ஒரு உண்மை புரியுது. உங்க வாழ்க்கை எப்பவுமே உங்க கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கு. இன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவுகளுக்கும் உங்க செயல்களுக்கும் நீங்க முழு பொறுப்பு ஏத்துக்கிட்டா நாளைக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உருவாகிறதுக்கான கதவு திறக்கும். இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த உலகத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா அதுக்கு நம்ம கையில இருக்கிற ஒரே ஆயுதம் ஆக்ஷன் மட்டும்தான். இது வெறும் காஸ் அண்ட் எஃபெக்ட் தான். நீங்க சிரிக்காம கண்ணாடியில தெரியிற உங்க உருவம் மட்டும் எப்படி சிரிக்கும்? அதனால பணக்காரன் ஆகிறதோ இல்ல எந்த ஒரு சக்சஸோ அது ஒரு குறிக்கோளை நோக்கி தொடர்ந்து செயல்படுறதுல தான் இருக்கு. அவ்வளோதான். மத்த எல்லாமே வெறும் சத்தம் தான். பணக்காரன் ஆகிறது நிஜமாவே ரொம்ப சுலபமான ஒரு விஷயம்தான். அப்போ ஏன் எல்லாராலையும் அது முடியல அப்படிங்கிற நியாயமான கேள்வி வரும். அதுக்கான பதில் அது சுலபம்தான், ஆனா அதே சமயம் ரொம்ப கஷ்டமானதும் கூட. ஜெயிக்கிறவங்களுக்கும் தோக்குறவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் ரெண்டு ரகம்தான். ஒன்னு தியரிஸ்ட், இன்னொன்னு பிராக்டிஷனர். இங்க முக்காவாசி பேர் தியரிஸ்ட் தான். எந்த ஆக்ஷனும் எடுக்காம மூளைக்குள்ளேயே கற்பனை பண்ணி திருப்திப்பட்டுக்கிறவங்க. ஓவரா யோசிப்பாங்க, பிளான் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுவாங்க. எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைச்சு பயந்து அந்த பயத்தை லாஜிக்குங்கிற பேர்ல மறைச்சுப்பாங்க. இந்த தியரிஸ்ட் செயல்ல இறங்குறத தவிர மத்த எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஆனா சக்சஸுக்கு தேவையானது அந்த செயல் மட்டும்தான். நீங்க ஜெயிக்கணும்னா ஒரு பிராக்டிஷனரா மாறணும். அவங்க முதல்ல செயல்ல இறங்குவாங்க, அப்புறம்தான் யோசிப்பாங்க. ஆனா பிராக்டிஷனர் சும்மா ஏதோ ஒன்று செய்ய மாட்டாங்க. அவங்க ஒரு தெளிவான நோக்கத்தோட கிடைக்கிற ஃபீட்பேக்கை வச்சு செயல்படுவாங்க. எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. எது ஒர்க் அவுட் ஆகுதோ அந்த டேட்டாவை வச்சு அடுத்தடுத்த செயல்களை பண்ணுவாங்க. அது பெர்ஃபெக்டா இல்லைனா கூட பரவாயில்லைன்னு தொடர்ந்து இறங்கிடுவாங்க. அதனால ஒரு பிராக்டிஷனர் தொடர்ந்து ஃபெயில் ஆவாங்க. ரிஜெக்ஷன், மற்றவங்க தப்பா பேசுறது, அவமானம், இது எல்லாத்தையும் தாண்டி தொடர்ந்து செயல்படுவாங்க. நிறைய பேரால இதை தொடர்ந்து பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ரிசல்ட்டை ஒரு தார்மீக பார்வையில பார்ப்பாங்க. சக்சஸ்னா நல்லது, ஃபெயிலியர்னா கெட்டதுன்னு நினைப்பாங்க. ஆனா உண்மையில இது ரெண்டுமே உங்க இலக்கை அடையிறதுக்கான ஒரு ஃபீட்பேக் மட்டும்தான். சக்சஸ், ஃபெயிலியர் ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற இந்த வித்தியாசத்தை நீங்க தூக்கி போட்டுட்டா தோத்து போற வலி உடனே குறைஞ்சிடும். இத பண்ணணும்னா முதல்ல உங்க ஈகோவை அழிக்கணும். மத்தவங்க முன்னாடி கெத்தா அறிவாளியா தெரியணுங்கிற அந்த கௌரவத்தை விட்டுடணும். ஏன்னா இந்த உலகத்து முன்னாடி கொஞ்ச நேரம் முட்டாளா தெரியறதுக்கு நீங்க எப்போ தயாராகிறீங்களோ அப்போதான் நீங்க ஒரு பிராக்டிஷனரா மாறுவீங்க. அப்போதான் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பணக்காரனாவும் ஆவீங்க. ஆல் தி பெஸ்ட்.